ஓகே, வெயிட் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணுறவங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். 8:05க்கு வந்து கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணும், சரிதானே? ஸோ இந்த கவரேஜ் எல்லாம் ஓகே தானே? நான் பேசுறது எல்லாம் கிளியர் தானே? செட்டில் இன்ஃபார்ம் பண்ணுங்க.
முந்நூறுரூவாய்க்கு காணும்.
ஓகே, நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ நம்ம போன கிளாஸ்ல வந்து எப்படி கீவேர்ட் வந்து கலெக்ட் பண்றது, அதே சேம் டைம் வந்து எப்படி நம்ம கீவேர்டை வந்து ஃபில்டர் பண்றேன்னு சொல்லி நம்ம பார்த்துருந்தோம். சரிதானே? ஓகே, வெயிட் பண்ணிக்கலாம். நான் ஸ்கின்னை வந்து உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஸோ இந்த ஸ்கிரீன் வந்து உங்களுக்கு விசிபிள் ஆக பண்ணிச்சுன்னு நினைக்கிறேன். அப்போ நம்ம போன கிளாஸ்ல வந்து என்ன பார்த்தோம், எப்படி கீவேர்ட் வந்து கலெக்ட் பண்றது, அதே சேம் டைம் அந்த கீவேர்டை வந்து எப்படி ஃபில்டர் பண்றதுன்னு சொல்லி பார்த்தோம். சரிதானே? ஓகே, இப்போ இன்றைக்கு வந்து நம்ம அந்த கலெக்ட் பண்ணின அந்த கீவேர்ட்ல, சரியா? ஸோ fiverr.com. ஓகே, இப்போ நம்ம கலெக்ட் பண்ண அந்த கீவேர்ட்ல வந்து எப்படி ஒரு லோ காம்படிஷனான கீவேர்டை வந்து நம்ம சாய்ஸ் பண்ற என்று சொல்லித்தானே செய்ய போறோம், இன்னைக்கு பார்க்க போறோம். அதே சேம் டைம் இன்னைக்கு வந்து நம்ம எப்படி டிஸ்கிரிப்ஷன் எடுக்கிறது, அதே சேம் டைம் எப்படி எஃப்ஏக்யூ கொஸ்டின் எடுக்கிறேன்னு சொல்லி பார்ப்போம். அடுத்த கிளாஸ்ல வந்து எப்படி நம்ம எஸ்சிஓ செய்யறேன்னு சொல்லி அடுத்த கிளாஸ்ல என்ன செய்வோம் நம்ம பார்ப்போம். சரியா? ஓகே, இப்ப நான் ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து எப்படி ஒரு லோ காம்படிஷனான டைட்டில நீங்க சாய்ஸ் பண்றேன்னு சொல்லி உங்களுக்கு செக் பண்ணி காட்டுறேன். வெயிட் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ நீங்க வந்து ஆல்ரெடி என்ன செஞ்சிருப்பீங்கன்னு சொல்லி சொன்னா கீவேர்டை வந்து கலெக்ட் பண்ணி வச்சிருப்பீங்க. சரிதானே? ஓகே, வெயிட் பண்ணிக்கொள்ளுங்க. நான் விடத்தை வந்து பிளே டிசைன் சொல்லி சர்ச் பண்றேன். பிளேயர். ஸோ இவ்விடத்தை நான் வந்து பிளேயர் டிசைன் சொல்லி சர்ச் பண்றேன். வெயிட் பண்ணிக்கணும். யா, ஓகே, பிளேயர் டிசைன் சொல்லி சர்ச் பண்ணினா சரிதானே? ஸோ இதை நான் என்ன செய்றேன், ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து இதை அப்படியே காப்பி பண்றேன். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம கலெக்ட் பண்ண வச்ச கீவேர்ட். சரியா? ஸோ இதை அப்படியே காப்பி பண்ணிட்டு இங்க வந்து பேஸ்ட் பண்ணிட்டு திருப்பி காப்பி பண்ணி என்ன செய்யறேன்னு சொல்லி சொன்னா வேர்ட்ல வந்து பேஸ்ட் பண்றேன். ஸோ பேஸ்ட் பண்ணிட்டு நான் அந்த கீவேர்டை வந்து 1 by 1 என்ன செய்யறேன், செட் பண்றேன். ஸோ வெயிட் பண்ணிக்கணும், நான் அதை செட் பண்றேன். சரியா? ஏன் செட் பண்றேன்னு சொல்லி உங்களுக்கு தெரியும். அப்ப நம்ம என்ன செய்யலாம், கீவேர்டை வந்து சரியா நம்ம ஃபைன் பண்ணி ஃபில்டர் பண்ணி கொள்ளலாம். சரிதானே? ஓகே, பிளேயர் canvas design canva player. ஓகே, இதுல என்ன செஞ்சிடறேன், இப்படியான சொல்லி நீங்க 35 கீவேர்டு என்ன செஞ்சிருப்பீங்கன்னு சொல்லி சொன்னா கலெக்ட் பண்ணி வச்சிருப்பீங்க. சரியா? ஸோ நான் வந்து கலெக்ட் பண்ணல. அன்பார்ச்சுனேட்லி இந்த பேர்சனல் லெஃப்ட் வந்து ரிப்பேருக்கு போயிடுது. ஸோ அதால அதுல தான் எல்லாம் இருக்கிறதால கலெக்ட் பண்ணி வச்ச எல்லாம் அதுல எனக்கு இது வந்து டிஃப்ரெண்ட் லேப்டாப். சரிதானே? ஓகே, இப்போ நீங்க என்ன செஞ்சிருப்பீங்க சொன்னா இப்படி வந்து நிறைய கீவேர்டு என்ன செஞ்சிருப்பீங்க, கலெக்ட் பண்ணி வச்சிருப்பீங்க. சரிதானே? ஓகே, இப்ப நீங்க ஒரு 55 கீவேர்டு என்ன செஞ்சிருப்பீங்கன்னு சொல்லி சொன்னா கலெக்ட் பண்ணி வச்சிருப்பீங்க. சரிதானே? ஓகே, இப்ப இதுல நம்ம என்ன செய்ய போறோம், ஒரு கீவேர்டு தான் சாய்ஸ் பண்ண போறோம். என்னத்துக்கு? லோ காம்படிஷனான டைட்டிலுக்கு. விளங்கிட்டானே? ஓகே, இப்ப அதை எப்படி சர்ச் பண்ற, அதை எப்படி நம்ம ஃபைண்ட் பண்றேன்னு சொல்லி சொன்னா இப்ப உங்களோட கீவேர்ட் வந்து 1 by 1 இருக்கும். அப்படித்தானே? இதுல நீங்க ஃபர்ஸ்ட்டுக்கு என்ன செய்யணும் என்று சொல்லி சொன்னா உங்களோட முதலாவது கீவேர்டு என்ன செய்யுங்க, காப்பி பண்ணுங்க. சரியா? முதலாவது கீவேர்டை காப்பி பண்ணுங்க. ஸோ நான் என்ன செய்றேன், இந்த முதலாவது கீவேர்டை காப்பி பண்றேன். காப்பி பண்ணிட்டு இங்க ஃபைவருக்கு வார. சரியா? ஃபைவர்ல வந்து என்ன செய்யறேன்னு சொல்லி சொன்னா பேஸ்ட் பண்ணிட்டு சர்ச் பண்றேன். ஓகே, இப்ப நான் ஃபைவர்ல நான் சர்ச் பண்ணதுக்கு பின்னால அதாவது நல்லா விளங்கணுமா, இந்த கீவேர்ட்ல சரியா, இந்த பெர்டிகுலர் கீவேர்ட்ல யாராக்க, அதாவது இந்த பெர்டிகுலர் கீவேர்ட்ல வந்து ஓர்டர்ஸ் இல்லாம யாராவதுடைய கிக் வந்து ஃபர்ஸ்ட் பேஜ்ல ரேங்க் ஆகிருக்குதா என்று சொல்லி நீங்க செக் பண்ணி பார்க்கணும். நல்லா விளங்கணும். இப்ப நான் முதலாவது காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணின இந்த கீவேர்ட்ல
யாருக்காவது ஓடர்ஸ் வராம அவங்கட கிக் வந்து ஃபர்ஸ்ட் பேஜ்ல லிங்க் ஆகிருக்குதான்னு சொல்லி நீங்க என்ன செய்யணும், செக் பண்ணி பார்க்கணும். சரியா? ஓகே, இப்போ நான் என்ன செய்யறேன், ஃபர்ஸ்ட் செக் பண்ணி பார்க்குறேன். ஸோ 1K ஓடர்ஸ் வந்துருக்குது, ஓடர்ஸ் வந்துருக்குது. இதுல இந்த பேஜ்லயும் ஓடர்ஸ் வந்துருக்குது. அதே சேம் டைம் இந்த பேஜ்ல ஓடர்ஸ் வந்துருக்குது. ஸோ இந்த பேஜ்ல ஓடர்ஸ் வந்துருக்குது, இந்த பேஜ்ல ஓடர்ஸ் வந்துருக்குது, இந்த பேஜ்ல ஓடர்ஸ் வந்துருக்குது. ஸோ இந்த பேஜ்லயும் ஓடர்ஸ் வந்திருக்கு. ஸோ மோஸ்ட்லி இந்த கீவேர்ட்ல என்ன செஞ்சிருக்கு சொன்னா எல்லாருக்குமே என்ன செஞ்சிருக்கு, ஓடர்ஸ் வந்திருக்குது. சரியா? ஓகே, இப்படி என்று சொல்லி சொன்னா இப்ப என்ன செய்யறோம், முதலாவது பார்த்துட்டோம். சரியா? முதலாவது கீவேர்ட் என்ன செஞ்சிடும், நம்ம காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி பார்த்துட்டோம். அந்த கீவேர்ட்ல வந்து அந்த கீவேர்ட்ல வந்து சாரி, அந்த வெயிட் பண்ணி, அந்த கீவேர்ட்ல வந்து சோவாகின எல்லா கிக்குமே என்ன செஞ்சிருக்கு, ஓடர்ஸ் வந்திருக்கு. சோ இந்த கீவேர்ட் என்ன செய்யுது, ஒரு ஹை காம்படிஷனான கீவேர்ட். சரிதானே? ஓகே, இப்படியான டைம்ல நீங்க என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னா, நீங்க சர்ச் பண்ணின அந்த கீவேர்டுக்கு முன்னால நீங்க இந்த மாதிரியான வேர்டு என்ன செய்யுங்க, நீங்க போட்டு சர்ச் பண்ணுங்க. அதாவது அமேசிங், ப்ரொஃபஷனல், ஐ கேச்சிங், யூனிக், அட்ராக்டிவ். அதே சேம் டைம் ஸோ அந்த கீவேர்டை வந்து நான் டைப் பண்ண வெயிட் பண்ணிக்கணும். சரியா? அமேசிங், சரிதானே? அமேசிங், அட்ராக்டிவ், ப்ரொஃபஷனல், யூனிக், ஐ கேச்சிங். ஸோ இது நான் வேற வேற அவங்களோட காட்டுறேன். சரிதானே? அமேசிங் முதலாவது, அமேசிங் ரெண்டாவது வந்து, முதலாவது வந்து அமேசிங், ரெண்டாவது வந்து என்னது, அட்ராக்டிவ், மூணாவது வந்து ப்ரொஃபஷனல், நாலாவது வந்து யூனிக். சரியா? அஞ்சாவது வந்து ஐ கேச்சிங். இப்படி என்று சொல்லி இந்த மாதிரியான வேர்டை போர்டு என்ன செய்யுங்கன்னு சொல்லி சொன்னா, இந்த மாதிரி எல்லா வேர்டையும் போடல, பெஸ்ட்டுக்கு என்ன செய்யணும், இந்த அமேசிங் என்ற வேர்டை அப்படியே காப்பி பண்றேன். சரியா? அந்த வேர்டை அப்படியே காப்பி பண்ணிட்டு இங்க வந்து என்ன செய்யறேன், என்ன முதலாவது கீவேர்டுக்கு முன்னாடி இப்ப சர்ச் பண்ண போறேன். சரிதானே? ஓகே, இப்ப நான் சர்ச் பண்ணினேன்னு சொல்லி சொன்னா இதுல நம்ம செக் பண்ணி பார்ப்போம். சரியா? ஓடர்ஸ் இல்லாம யாராவது கிக் வந்து ரேங்கா இருக்குதான்னு சொல்லி செக் பண்ணி பார்ப்போம். சரிதானே? ஸோ வெயிட் பண்ணிக்கொள்ளுங்க. இப்ப முதலாவது அதாவது இதெல்லாம் நம்ம வந்து ஃபைன் பண்ண தேவையில்லை. சரியா? அதாவது நம்ம உங்களுக்கு இந்த ஃபெஸ்டிகே சோவாதி இந்த கிக் எல்லாம் இதெல்லாம் வந்து நீ கணக்கெடுக்க தேவையில்லை. ஆக முதலாவது ஏன்னு சொல்லி சொன்னா இவங்க ஃபைவருக்குள்ளேயே கொஞ்சம் அமௌண்ட்டை கொடுத்து அவங்களோட அவங்கட கிக் என்ன செய்யறாங்க, அவங்க ப்ரொமோட் பண்றாங்க. அதான் வந்து பாருங்க, எட் பை என்ன சொல்லி சோவாதான் அவங்களுக்கு எட் பை என்ன, எட் பை என்ன சொன்னா அட்வர்டைஸ்மெண்ட் விளங்கிட்டா. அப்ப சோ அவங்க என்ன செய்யறாங்க, ஃபைவருக்குள்ளே கொஞ்சம் அமௌண்ட் கொடுத்து அவங்கட கிக்க வந்து அவங்க ப்ரொமோட் பண்றாங்க. ஸோ இதுக்கு வந்து நம்மளே செய்யலாம். ஆனா நமக்கு என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னா கொஞ்சம் ஓடர்ஸை வந்து எடுத்திருக்கணும். சரிதானே? ஓகே, இப்போ நம்ம செக் பண்ணி பார்ப்போம். இந்த கீவேர்டு அதாவது இந்த பெர்டிகுலர் இந்த கீவேர்டு அதாவது அமேசிங் ஃபிளே டிசைன், நம்ம நேரத்தில் போட்டோம் ஃபிளே டிசைன் சொல்லி அதுல எல்லாருக்கும் வந்து ஓடர்ஸ் வந்துச்சு. இப்ப நம்ம இதுக்கு முன்னால இந்த மாதிரியான வேர்டை போட்டோம் அமேசிங் சொல்லி. இப்ப நம்ம பார்ப்போம். சரிதானே? யாருக்காவது ஓடர்ஸ் இல்லாம அவங்கட கிக் வந்து ரேங்கா இருக்குதான்னு சொல்லி பார்ப்போம். இதுல வந்து ஓடர்ஸ் வந்திருக்குது. ஸோ இதை பார்ப்போம். இதுலயும் வந்து ஓடர்ஸ் வந்திருக்குது. ஸோ இதுலயும் வந்து ஓடர்ஸ் வந்திருக்குது. இதுல வந்து ஓடர்ஸ் லெவல் 2 வந்திருக்குது. ஸோ ஐ வில் டிசைன் யூ அமேசிங் பிளேயர். ஸோ இதை பார்த்துக்கொள்ளுங்க. சரிதானே? என்னன்னு சொல்லி சொன்னா இதுல வந்து 3 ஓடர்ஸ் தான் இவங்களுக்கு வந்திருக்குது. சரியா?
இதுலயும் வந்து இவங்களுக்கு 97 orders வந்துருது. இதுல பாருங்க, ஐ வில் கிரியேட் அமேசிங் ஃபிளேயர் டிசைன் ஈவென்ட் ஃபிளேயர் ஓ எனி டைப் ஆஃப் ஃபிளேயர் 24 hours. ஸோ இதுல வந்து இவங்களுக்கு அவங்களோட எந்த விதமான ஓடர்ஸும் இல்லை. ஆனா பட் அவங்களோட கிக் என்ன செஞ்சு பெஸ்ட் பேஜ்ல வந்து ரேங்க் ஆயிடுது. சரியா? ஸோ இதையும் மார்க் பண்ணிக்கொள்ளுங்க, இந்த கிக்கையும் மார்க் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ இப்போ நம்ம என்ன செய்வோம், கேள்விக்கு ஸ்க்ரோல் பண்ணி பார்ப்போம். ஸோ இதுல பாருங்க, இதுல பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா இவங்களுக்கு 2 ஓடர்ஸ் தான் வந்திருக்குது. ஆனா பெஸ்ட் பேஜ்ல ரேங்க் ஆயிருக்குது. இதுல வந்து இவங்களுக்கு வந்து ஓடர்ஸ் வரல, ஆனா ரேங்க் ஆயிருக்குது. இவங்களுக்கு வந்து ஒரு ஓடர்ஸ் தான் வந்திருக்குது. ஆனா இவங்களுக்கு கிக் வந்து ரேங்க் ஆயிருக்குது. சரியா? பெஸ்ட் பேஜ்ல. ஓகே, இப்போ நம்ம என்ன செய்வோம், கேள்விக்கு ஸ்க்ரோல் பண்ணுவோம். ஸோ இதுலயும் பாருங்க, இவங்களுக்கு ஓடர்ஸ் வரல, ஆனா இவனுக்கு கிக் என்ன செஞ்சு ஃபர்ஸ்ட் பேஜ்ல வந்து ரேங்க் ஆகிடுது. சரியா? இவங்களுக்கு வந்து 9 கிக் தான் வந்திருக்கு, ஃபர்ஸ்ட் பேஜ்ல ரேங்க் ஆகிடுது. இவங்களுக்கு வந்து பாருங்க 3 கிக் தான் வந்திருக்கு, ஃபர்ஸ்ட் பேஜ்ல ரேங்க் ஆகிடுது. இவங்களுக்கு ஓடர்ஸ் வரல, ஆனா ஃபர்ஸ்ட் பேஜ்ல ரேங்க் ஆகிடுது. ஸோ நம்ம அடுத்த கேம் பார்ப்போம். ஸோ இவங்களுக்கு வந்து ஓடர்ஸ் வரல, இவங்க ஓடர்ஸ் வரல, ஆனா ஃபர்ஸ்ட் பேஜ்ல என்ன செஞ்சு ரேங்க் ஆகிருக்குது. இவங்களுக்கு ஓடர்ஸ் வந்துருக்குது, இவங்க ஓடர்ஸ் வந்துருக்குது. ஸோ அப்ப இந்த கீவேர்ட் வந்து ஒரு நல்லாவே ஒரு ரொம்பவே ஒரு பெஸ்டான ஒரு கீவேர்டுன்னு சொல்லலாம். ரொம்பவே பெஸ்டான ஒரு லோ காம்படிஷனான கீவேர்டுன்னு சொல்லலாம். எந்த கீவேர்ட்? இந்த ஃபிளேர் டிசைன் இல்ல, அமேசிங் ஃபிளேர் டிசைன். விளங்கிட்டா? தனியா தனியா நீங்க ஃபிளேர் டிசைன் எடுக்க இயலாது. தனியா நீங்க ஃபிளேர் டிசைன் எடுத்தீங்கன்னு சொல்லி சொன்னா உங்களோட கிக் வந்து ரேங்க் ஆகாது. அது உங்களோட ஹை குவாலிட்டியான அது கீவேர்ட். சரியா? அதுக்கு முன்னால் நம்ம ஒரு வேட் போட்டோம் தான் அமேசிங் என்று சொல்லி. சோ இந்த அமேசிங் பிளேயர் டிசைன் என்று சொல்லிதான் உங்களுக்கு ஒரு பெஸ்டான ஒரு ரொம்பவே லோ காம்படிஷனான கீவேர்ட். ஆக ரொம்பவே இல்லை, நடுத்தரமான கீவேர்ட். சரியா? ஓகே, அப்ப நான் என்ன செய்ய போறேன், இதை வந்து லோ காம்படிஷனா கீவேர்டா வந்து சாய்ஸ் பண்ணிக்கிறேன். அதே சேம் டைம் இப்ப நான் என்ன செய்ய போறேன், இந்த அமேசிங் பிளேயர் டிசைன் இதைத்தான் நான் என்ன செய்ய போறேன்னு சொல்லி சொன்னா கீவேர்டாவும் யூஸ் பண்ண போறேன். சரியா? ஓகே, இப்ப உங்களுக்கு டவுட் ஒன்று வரலாம். இப்ப உங்களுக்கு முதலாவது கீவேர்டை போட்டு சர்ச் பண்றீங்க, சரிதானே? அதுல உங்களுக்கு எல்லாருக்குமே ஓடர்ஸ் வந்துருக்கு. அப்ப அதுல என்ன செய்றீங்க, அமேசிங் போடுறீங்க, அட்ராக்டிவ் போறீங்க, ப்ரொஃபஷனல் போறீங்க, யூனிக் போறீங்க, ஐ கேச்சிங் போறீங்க. இப்படியான கீவேர்டை வந்து போட்டு 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 நீங்க சர்ச் பண்ற டைம்ல எல்லாத்துக்குமே ஓடர்ஸ் வந்துருக்கு. ஆனா 10வது விளையாட்டா இப்ப பெஸ்ட் கீவேர்ட் எனக்கு வந்து பெஸ்ட் கீவேர்ட்லயே எக்ஸாம்பிள் சொன்னேன். ஆஹ் நல்ல ஒரு குவாலிட்டியான பெஸ்டான கீவேர்ட் கிடைச்சு லோ காம்படிஷன் கீவேர்ட். சரியா? உங்களுக்கு வந்து நீங்க கலெக்ட் பண்ணின 5வது கீவேர்டு வைக்கலாம், அப்படி இல்லைன்னு சொன்னா லாஸ்ட்ல இருக்கலாம், அப்படி இல்லைன்னு சொன்னா 10வது இருக்கலாம். அதுக்கு தான் நான் சொன்னேன் கீவேர்டை வந்து நல்லா ஃபில்டர் பண்ணணும். அதே சேம் டைம் கீவேர்டு என்ன செய்யணும், நல்லா எடுக்கணும். அதுக்கு சொன்னேன். விளங்கிட்டு தானே? சோ இப்படித்தான் என்ன செய்யறது, லோ காம்படிஷனான கீவேர்டை வந்து நம்ம செலக்ட் பண்றது. அதே லோ காம்படிஷனான கீவேர்ட் தான் நம்ம என்ன செய்வோம், டைட்டிலாவும் நம்முடைய கிக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். இது கான்செப்ட் ஓகே தானே? நீங்க செட்ல இன்ஃபார்ம் பண்ணுங்க குயிக்கா. ஓகே, லோ காம்படிஷனான கீவேர்ட் வந்து 2 இருந்தா என்ன செய்யலாம்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அந்த 2லயும் இப்ப எது பெஸ்டான கீவேர்ட்னு சொல்லி பாருங்க. விளங்கிட்டா? இப்ப 2 வந்து சேமா இருக்க மாட்டாது. இப்ப அந்த 2லயும் ஏதாவது ஒரு கிக்கு ஏதாவது ஒரு கீவேர்டுக்கு வந்து நிறைய ஆர்டர்ஸ் வந்திருக்கும்.
கொஞ்சம் ஓடஸ் தான் வராம இருந்திருக்கும். மற்ற கிக்கு வந்து அதையும் விட குறைய ஓடஸ் வந்திருக்கும். நிறைய பேருக்கு ஓடஸ் வராம இருக்கும். ஸோ அது ரெண்டுலையும் கம்பேர் பண்ணி எது பெஸ்டான கீவேர்டு சொல்லி உங்களுக்கு தோணுதோ அந்த கீவேர்டு என்ன செய்யுங்க, நீங்க லோ காம்படிஷனான கீவேர்டை வந்து நீங்க சாய்ஸ் பண்ணி கொள்ளுங்க. சரியா? ஓகே, அப்ப இப்படிதான் என்ன செய்யுது, லோ காம்படிஷனான கீவேர்டை வந்து நம்ம ஃபைண்ட் பண்றோம். ஸோ இந்த கீவேர்டை நான் என்ன செய்வேன், இந்த கீவேர்டை தான் நான் என்ன செய்ய போறேன்னு சொல்லி சொன்னா எந்த டைட்டில் டைட்டில் ஆகும் நான் என்ன செய்வேன், யூஸ் பண்ணுவேன். ஸோ அப்போ உங்களுக்கு எப்படி லோ காம்படிஷனான டைட்டில வந்து லோ காம்படிஷனான கீவேர்டை வந்து எப்படி நம்ம ஃபைண்ட் பண்றேன்னு சொல்லி உங்களுக்கு விளங்கிட்டு சரிதானே? ஓகே, இப்போ நான் அடுத்த சப்ஜெக்ட். சரியா? ஓகே, இப்போ என்ன செஞ்சிடும் நாம ஒரு கிக் முதலாவது இப்போ ஒரு கிக் ஒன்று போறேன்னு சொல்லி சொன்னா நம்மளுக்கு 3 இமேஜ் தேவை, ஒரு வீடியோ தேவை, 30 கீவேர்ட் தேவை, 5 டெக்ஸ்ட் வேணும். அதே சேம் டைம் அந்த கிக்கை பத்தி டிஸ்கிரிப்ஷன் ஒன்று வேணும். விளங்கிட்டா? ஓகே, இப்போ டிஸ்கிரிப்ஷன் உங்களுக்கு என்னென்னு காட்ட வெயிட் பண்ணிக்கொள்ளுங்க. இப்போதைக்கு நான் வந்து என்ன செய்யறேன்னு சொல்லி சொன்னா இந்த கிக் என்ன செய்யறேன் நான் உங்களுக்கு ஓபன் பண்றேன். சரிதானே? ஓகே, இப்ப இந்த கிக்கை ஓபன் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன், பார்த்துக்கொள்ளுங்க. ஓகே ஓகே, இப்போ பாத்தீங்கன்னு சொன்னா அவங்களோட கிக்கை பார்த்தா போட்டி about this gig. Hello, I am a full-time professional graphic designer in Fiverr and I've been working for 5 years on Fiverr. சரிதானே? அதாவது அவங்களோட கிக்கை பார்த்து அவங்க என்ன சேவைஸ் கொடுப்பாங்க, அவங்க யாரு, அதே சேம் டைம் அவங்களோட சேவைஸ் எப்படி, அவங்க வந்து ஏன் சாய்ஸ் பண்ணணும் என்று சொல்லி அவங்க என்ன செஞ்சுப்பாங்க சொன்னா ஒரு டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுதான் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷன் சொல்லுவோம். சரியா? ஓகே, இதை நம்ம என்ன செய்யலாம்னு சொன்னா 2 மெத்தட் ஃபாலோ பண்ணி நம்ம டிஸ்கிரிப்ஷன் எழுதலாம். அதுல முதலாவது வந்து நீங்க ChatGPT யூஸ் பண்ணி எழுதலாம். சரியா? அப்ப ChatGPT யூஸ் பண்ணி எழுதுற டைம்ல அதுகிட்ட நீங்க எப்படி கொடுக்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் அதை டிஸ்கிரிப்ஷன் தரும். சரியானே? அப்படி தார டைம்ல நீங்க என்ன செய்யக்கூடாது, ஃபுல்லாவே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணக்கூடாது. ஸோ நீங்க அதுல என்ன செய்யணும், சம் சேஞ்சஸ் வந்து நீங்க எடிட் பண்ணணும். சரியா? அப்படி இல்லைன்னு சொல்லி சொன்னா நீங்க என்ன செய்யலாம்னு சொல்லி சொன்னா உங்களோட 3 கிக்கே ஓப்பன் பண்ணுங்க. சரிதானே? ஸோ நம்ம வெயிட் பண்ணிக்கோ, உங்களுக்கு காட்ட வெயிட் பண்ணிக்கொள்ளுங்க. ஓகே, இப்போ இதில் என்ன செய்யறேன்னா இது அப்படியோ காப்பி பண்றேன். சரியா? இது அப்படியோ காப்பி பண்றேன், வெயிட் பண்ணிக்கொள்ளுங்க. ஓகே, இது முதலாவது கிக்ர டிஸ்கிரிப்ஷன். இது அப்படியே காப்பி பண்ணிட்டு இங்க வந்து என்ன செய்யறேன், பேஸ்ட் பண்றேன். சரியா? ஓகே, இது வந்து முதலாவது கிக் என்ன செஞ்சிடும் நம்ம எடுத்துட்டோம். சரிதானே? ஓகே, இது முதலாவது கிக்ர என்ன செஞ்சிடும் இதை வந்து நம்ம எடுத்துட்டோம். முதலாவது கிக்ர டிஸ்கிரிப்ஷன். சரியா? கிக் 1 சொல்லி போடுவோம். கிக் 1. சரியானே? கிக் 1. ஓகே, இது வந்து முதலாவது கிக். சரிதானே? அதுல டிஸ்கிரிப்ஷன். ஸோ இப்போ என்ன செய்ய போறோம், ரெண்டாவது கிக்கையும் ஓப்பன் பண்ண போறோம். ஸோ இதையும் என்ன செய்யறேன், ஓப்பன் பண்ற நியூ டேப்ல இதையும் வந்து ஓப்பன் பண்ணும். சரியா? ஓகே, இப்போ ரெண்டாவது கிக்கிற டிஸ்கிரிப்ஷனை அப்படியே என்ன செய்ய போறேன், நான் காப்பி பண்ண போறேன். வெயிட் பண்ணி கொள்ளுங்க. சரிதானே? ஓகே, இதையும் அப்படியே காப்பி பண்றேன். இது அப்படியே காப்பி பண்றேன். ஓகே, இது அப்படியே காப்பி பண்ணிட்டு சரியா, இது அப்படியே காப்பி பண்ணிட்டு